கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் நமக்கு ஆபிரகாமுடைய பூமி தாங்கக்கூடாத வாக்கு தத்தங்களை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக இந்த பொருளாதார உக்ரானத்துவம் என்கிற புதிய பாடத்தை நாம் துவக்கவிருக்கிறோம். இந்த வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜுக்கு 15 சப்ஜெக்ட் உண்டு. அதில் இதுவரைக்கும் நாம் 9 சப்ஜெக்டை முடிக்க தேவனுடைய ஆவியானவர் தான் கிருபை செய்தார் இல்லையா? தேவன் நமக்கு வேண்டிய வாஞ்சையும் விருப்பத்தையும் தந்தவர் தேவனுடைய ஆவியானவர். அதே போல நம்மை நடத்துகிறவரும் அவர் தான். அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம புதிய பாடத்திற்குள்ளாக செல்லுவோம். மொத்தம் 15 சப்ஜெக்ட். அதில் இதுவரைக்கும் நான் 9 முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 10வது சப்ஜெக்ட் பொருளாதார உக்ரானத்துவம். ஆண்ட்ரூ மக் அவர்கள் எழுதிய ஃபினான்ஷியல் ஸ்டூவர்ட்ஷிப் என்கிற புஸ்தகம் தான் நமக்கு பாட புஸ்தகம். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு செல்லலாம். எஸ் பிரதர். ஆபிரகாமின் செழிப்புக்கு ஒரே காரணம் என்ன? எந்த காரியங்கள் காரணம் இல்லை? ஓகே, எந்த 4 காரியங்கள்னு வரல. ஓகே, எழுதியிருக்காம எந்த 4 காரியங்கள் இல்லை. ஓகே, சிஸ்டர் பவானி சொல்லலாம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தமே அந்த ஒரே ஒரு காரணம். அதாவது உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் தான் அவனுடைய செழிப்புக்கு காரணம். அவனுடைய வியாபாரமோ அல்லது அவனுடைய உத்தமமோ அல்லது அவன் வெகுமதியினாலே அவன் செல்வந்தனாகவில்லை. அவனுக்கு இருந்த தகுதியினாலோ அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை. தேவன் வாக்கு தத்தம் தான் நிறைவேறியது. வெரி குட், எல்லாரும் கரெக்டா எழுதிருப்பீங்க. ஆனா இதை நம்ம மனதுல கொண்டு வரணும். பாருங்களேன், பேஜ் 19 மிடில் இருக்கு பாருங்களேன். கேள்வி வாசித்துறேன். ஆபிரகாமின் செழிப்புக்கு ஒரே காரணம் என்ன? எந்த 4 காரியங்கள் காரணம் இல்லை? ஒரே காரணம் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். எந்த 4ம் காரணம் இல்லை என்றால் அவனுடைய வியாபார யுக்தியோ அவனது உத்தமமோ அவனுடைய கிரியைகளோ அவனுடைய தகுதியோ காரணங்கள் அல்ல. தேவன் கொடுத்த வாக்கு தத்தமே காரணமாக இருந்தது. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆபிரகாம் வேதத்துல எத்தனாவது புஸ்தகத்துல வர்றாரு? முதலாவது புஸ்தகத்துல வர்றாரு. சரிங்களா? அப்ப நமக்கு 66 புஸ்தகம் இருக்கு. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதை விட மிக அதிகமான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறீர்கள். சரிங்களா? எதுலெல்லாம் சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், குடும்பத்துல ஒரு ஐக்கியம், தேவனோடு உள்ள நல்ல ரிலேஷன்ஷிப், எல்லாவற்றிலும் நாம் முன்னேறி கொண்டே இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்வோம்? பெஸ்ட் அடைவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கையை நாம் கண்டிப்பாக சுதந்தரிப்போம். வெரி குட். ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை சொல்லி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எப்படி இருக்கின்றன? ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென்றும் அப்படி என்றால் என்ன பொருள்? மாறவே மாறாது. சரிங்களா? தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மாறவே மாறாது. இப்ப நம்ம படிக்கிற பாடத்துல நம்ம ஆபிரகாமை பின்பற்றினால் போதும். ஆபிரகாமுக்கு வேதம் கொடுத்திருக்கிற பெயர் என்ன? விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசியின் தகப்பன். எதை விசுவாசித்தான்? தேவனுடைய வாக்கு தத்தத்தை. தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். அதற்கு நேராகத்தான் நம்மை நடத்துகிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஒண்ணு திரும்ப சொல்ல விரும்புறேன். நம்மை விட எந்த விதத்திலும் ஆபிரகாம் சிறந்தவன் கிடையாது. நாம் எல்லாரையும் விட அவன் அநேக காரியங்களிலே குறை உள்ளவன். ஆனாலும் அவைகளின் மத்தியிலும் தேவனை விசுவாசித்தான்.
அந்த விசுவாசம் அவனை நீதிமான் ஆக்கிற்று இல்லையா? கர்த்தரை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. He was considered. அப்படின்னா என்ன பொருள்? சரிப்பா வச்சுக்க, அப்படித்தான் கொடுத்தாரு. ஆனா நமக்கு அப்படி அல்ல. இயேசுவையே நமக்கு நீதியாக்கி விட்டார் பாருங்க. அருமையானவர்களே, மிக முக்கியமான ட்ரூத்துங்க. ஆகவே ஆபிரகாமுக்கு செய்வாரு. நான் இந்த பிரசங்கத்தை ரொம்ப நாளா கேட்டுட்டேன், 30 வருஷம் கேட்டுட்டேன். ஆபிரகாம தேவன் செழிக்க பண்ணுவார், என்னை பண்ணுவாரா? இந்த கேள்விக்கு இன்றைக்கு நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, விசுவாசிங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் ட்ரூத்து. நம்ம 9 சப்ஜெக்ட் முடிச்சிருக்கிறோம். விசுவாசித்தால் போதும். விசுவாசத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம், இன்னும் கற்றுக்கொள்ள போகிறோம். அருமையானவர்களே, விசுவாசத்திலே வீரர்களாக வீராங்கனையாக நீங்க என்ன செய்யுங்க? உறுதியாயிருங்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை கூட கேட்காதீங்க. ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்து ஆக வேண்டும். ஏன்? அநேக ஏழைகளை வாழ வைக்க, வையகத்தை வாழ வைக்க இல்லையா? நீங்க ஸ்ட்ராங்கா வாங்க, உங்க சந்ததியை அநேகரை வாழ வைப்பார்கள். அருமையானவர்கள், அவருடைய பாத்திரம் நிரம்பி வழியும். சரிங்களா? இங்க சிலர் 50, 60, 70 வயசுல உள்ளவங்க எல்லாம் இருக்கிறீங்க. இந்த நாட்கள்ல தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். ஏன்? எஞ்சியுள்ள காலமெல்லாம், நான் வாழப்போகிற மீதமுள்ள காலத்திலெல்லாம் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனை நம்பி விசுவாசித்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாக தொடர வேண்டும். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா நிறைய ஐஸ்வர்யம் வந்துட்டா மனுஷன் தேவனை மறந்து விடுவான் என்று. அது உண்மை, ஒரு வகையில அது உண்மைதான். ஆனா நீங்கள் ஆபிரகாமுடைய வித்தாக இருக்கிறதுனால ஒருவரும் சோடை போக மாட்டார்கள். அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு தானே எடுத்துக்கொள்ளுங்க. உங்க சந்ததியில ஒருவரும் தேவனை விட்டு வழி விலகி போக மாட்டார்கள். இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலை இப்படி தோன்றாமல் இருக்கலாம். பிரதர், வெளியே சொல்லவே முடியாது பிரதர், என் பையன், என் பொண்ணு, பேத்தி, யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் நீதிமான்கள். ஏனென்றால் உங்களுடைய வித்து அது நீதிமான் நீதிமாட்டி தான் திரும்ப வருவார்கள் என்று நீங்கள் விசுவாசிக்க முடிகிறதா என்பதுதான் கேள்விங்க. எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் த ஃபெய்த். ஆமா, என் பிள்ளைகள் திரும்பி வருவாங்க. உங்களுக்குள்ளே சொல்லுங்க, என் பிள்ளை, என் பேர பிள்ளைகள் ஒருவரும் தேவனை விட்டு வழி விலகி போக மாட்டார்கள். சோர்ந்து போகாதீங்க. உங்களை விட விசுவாசத்திலே பெருகுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரைட்? ஏன்னா நீங்க சீரியஸா படிக்கிறீங்க, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறீர்கள். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களையும் உங்களுடைய சந்ததியையும் பெருக பண்ணி பெரிய அளவில் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரதர், 2வது கொஸ்டின் போவோமா? நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் ஆதாரம் 2 உதாரணங்கள் எழுதுங்கள். வெரி குட். எஸ், கிறிஸ்டியன் தான். பக்கம் 15 இருக்கு. எந்த நன்மையான ஈவும் பூர்ணமான வரமும் தேவனிடம் இருந்தே வருகின்றன. உங்களிடம் இருக்கும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக தேவனே இருக்கிறார். வெரி குட். எந்த பக்கமா? எந்த பேஜ்? 15ஆம் பக்கம். ஓகே, முதல் பந்தியில். ஓகே, கரெக்ட்மா. அதாவது நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் ஆதாரம் என்ன? 2 உதாரணங்கள் எழுதுங்கள். நானே வாசிக்கிறேன். எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் தேவனிடத்திலிருந்தே வருகின்றன. பேஜ் 15, செகண்ட் பேராகிராஃப். உங்களிடம் இருக்கும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக தேவனே இருக்கிறார். முதலாவதாக, தேவன் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு நீங்கள் காரணம் அல்ல, நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். தேவன் உங்களை உண்டாக்கினார். உங்கள் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் அவரே ஆதாரம். சரிங்களா? 2 உதாரணங்கள் எழுதுக. அடுத்த பேராகிராஃப் பாருங்களேன். அப்போஸ்தலன் பவுல், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று எழுதினார். தேவன் உங்களுக்கு ஜீவனை மட்டும் கொடுக்கவில்லை, அவரே உங்கள் ஞானம் மற்றும் திறமைகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். சரிங்களா?
அவர்தான் ஞானம், அவர்தான் திறமை. 2 உதாரணங்கள். வேற என்ன உதாரணம் எழுதலாம்? இதுல எழுதப்படாத ஏதாவது சொல்லுங்க. எதற்கு? அவரே ஆதாரம் என்பதற்கு. எதுல எல்லாம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறார்? ஞானம், திறமை. சொல்லுங்க. மீட்பு. மீட்பு. வெரி குட், வெரி குட். வெரி குட், பரிசுத்தம். வெரி குட். எந்த வசனம் சொல்லுங்க? எந்த வசனம்? 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 1:24, 1:31 5 காரியங்களிலே தேவன் நமக்கு ஆதாரமாக இருக்கிறார். அந்த நம்பரை மறந்துடாதுங்க. தேவ பலன், தேவ ஞானம், பரிசுத்தம், மீட்பு, நீதி, எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே ஆதாரம். உங்களுக்குள்ள சொல்லுங்க, அவர் ஒருவர் தான் ஆதாரம். ஐயா, அப்ப நான் உழைக்க வேண்டாமா? ஐயா, அந்த உழைக்கக்கூடிய வாய்ப்பை அவர் தான் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த வேலையை அல்லது அந்த பிசினஸ் அல்லது அந்த இன்கம் அவர் தான் கொடுத்திருக்கிறார். அவரே ஆதாரம். அவரே இல்லாமல் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நீங்க அவரை ஆதாரமாக கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லது இந்த நாலேஜோட வாழ்வீர்கள் என்றால், எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருப்பீங்க தெரியுமா? இளைப்பாறுவீர்கள். யூ ஷால் என்ஜாய் த ரெஸ்ட் ஆஃப் காட். அந்த இளைப்பாறும் பொழுது தேவன் திறந்து வைத்திருக்கிற பாதையை லகுவாக கண்டுபிடிப்பீர்கள். சரிங்களா? வேதத்துல எல்லாம் இதான் உதாரணம் இருக்கு. யாரெல்லாம் இளைப்பாறினார்கள்? யோசேப்பு பாருங்க, வேற யாரு? பவுலு, சீலா, பேதுரு, எல்லாரும் சிறைச்சாலைக்குள்ளே இளைப்பாறினார்கள் இல்லையா? இப்ப இளைப்பாறும் பொழுது தேவன் அற்புதங்களை லகுவாக செய்யும். பேசுமா, இது ஸ்ட்ரைட் பண்ணணுமா? இருக்கட்டுமா? அப்படி ஸ்ட்ரைட் ஆன் பண்ணிக்க. கொஞ்சம் கிராஸா இருக்கு. பரவாயில்ல. இல்ல எனக்கு இல்ல, இப்படி இருக்குது. அது கிராஸா உட்கார்ந்து இருக்கு, லேசா சரிஞ்சிருக்கு. பரவாயில்ல. ஓகே, சாரி. வெரி குட். ஆமா, அப்போ நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் ஆதாரம் தேவனே. நம்ம எந்த அளவுக்கு ஆதாரம்? முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த கேள்விக்கு போறோம். எந்த அளவுக்கு ஆதாரம் என்றால், அவர் ஆதாரத்தை தரவில்லை, அவரே ஆதாரமாகிவிட்டார். எத்தனை பேரு புரியுது இல்ல? பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். தேவன் பாருங்க, தன்னையே நமக்கு பலனாக்கி விட்டார், தன்னையே ஞானமாக்கி விட்டார், தன்னையே நீதியாக்கி விட்டார், தன்னையே நமக்கு பரிசுத்தமாக்கி விட்டார், தன்னையே நமக்கு தகுதியாக்கி விட்டார். அது அவருடைய அனந்த ஞானம். இதற்கு வெளியே ஒன்றுமே தேவையில்லை அருமையானவர்களே. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? இரவும் பகலும் அவரையே சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆதாரம் அவர். ஆதாரத்தை தருகிறவர் அல்ல, அவரே ஆதாரம். உங்களுக்குள்ளே சொல்லிக் கொடுங்க, என் தேவன் எனக்கு ஆதாரத்தை தருகிறவர் அல்ல, அவரே எனக்கு தேவையான எல்லா ஆதாரமுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், அடுத்தது போயிடலாம். Question 3. நாம் பூமியில் எங்கே போனாலும் நமக்கு எக்குறையும் கிடையாது. ஏன்? நாம் பூமியில் எங்கே போனாலும் நமக்கு எக்குறையும் கிடையாது. ஏன்? எஸ் சிஸ்டர் ஜெயக்குமார் அனட்டா. எங்கே போனாலும் அவரே எங்களை ஆசீர்வதிப்பவர். ஓகே, அவ்வளவுதான் போதும். நாம் எங்கே போனாலும் அவரே நம்மை ஆசீர்வதிப்பவர். எனவே நம்ம வாழ்க்கையில எந்த குறைவும் வராது, வர வேண்டிய அவசியம் இல்லை. இதையே யாரு அறிந்திருந்தா? ஆபிரகாம் அறிந்திருந்தான். பாருங்க, பேஜ் 21 டாப்ல பாருங்க. இயற்கையாக பார்க்கும்போது, நீங்க எல்லாம் ஃபுல்லா படிச்சிருப்பீங்க, அதனால ஷார்ட்டா பார்த்தா போதும். இயற்கையாக பார்க்கும்போது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவனே தனது ஆதாரம் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தான். நான் எங்கே போனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று ஆபிரகாம் நம்பினான்.
ஆகையினால தான் சிறந்த நிலத்தை லோத்து எடுத்துக்கொள்ள ஆபிரகாம் அனுமதித்தான். இல்லையா? ஆமா ஆமா. நீங்க இன்னைக்கு எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ அவைகளின் மத்தியிலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து விழுந்து போன கூடாரத்தை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறார். சரிங்களா? ஆமா. என்னென்னலாம் நீங்க திட்டம் வைத்து உங்கள் வாழ்வை கனடாவில் துவங்கினீர்களோ அந்த உங்களுடைய விருப்பத்தை எல்லாவற்றையும் தேவன் ரெஸ்டோர் பண்ணுற காலம். அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? சூழ்நிலைகள் எதுவுமே தடை இல்லை அருமையானவர்களே. ஒண்ணுதான் தடை. எது தடை சொல்லுங்க? அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்துக்கு காரணம் என்ன? அறியாமை. வெரி சத்தியத்தை குட். சரியாக அறியாமை. சத்தியத்தை சரியாக அறியாமைதான் காரணம். வேற எதுவுமே காரணம் இல்லை அருமையானவர்களே. நம்ம எல்லாரும் இதை அடிக்கடி நம்ம திரும்ப படித்திருக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிகின்றவர்கள் விசுவாசத்திலே பெருகுவார்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்குமா? கொஞ்சம் கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஆமே. ஆமா, பாருங்க, கர்த்தர் நல்லவர். இன்னொரு படி நம்ம மேல வெளிப்பாட்டுக்கு வந்துட்டோம். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே எல்லாருமே ஏற்கனவே நாம் எல்லாவற்றையும் பெற்று இருக்கிறோம். சொல்லுங்க, நான் எல்லாவற்றையும் பெற்று இருக்கிறேன். ஆமென். ஒரு நன்மையும் குறைபட வாய்ப்பு இல்லை அருமையானவர்களே. ஓகே, 4வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். பொருளாதாரத்தில் செழிக்க நாம் எதை பெற வேண்டும்? சிஸ்டர் லிதியா, ஒன் வேர்ட்ல சொல்லுங்க. தேவனே நம்முடைய எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கிறார் என்று அறிந்து கொண்டால் நாம் தேவன் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையே எங்களை எல்லாவற்றிலும் செழிப்பாக இருக்க செய்யும். ஓகே, 5 மார்க்ஸ் உங்களுக்கு. வேற யார் சொல்றீங்க? 11வது ஒரே வேர்ட்ல தான் சொல்லணும். ஒன் வேர்ட். வேதாகமத்தின் சத்தியங்களின் மூலம் ஒரு வெளிப்பாட்டை அறிந்து கொள்வது. ஒன் வேர்ட்ல சொல்லுங்க சிஸ்டர். ஒன் வேர்டு. தேவனே ஆதாரம். வெளிப்பாட்டை அறிந்து கொள்வது. சரிங்களா? ஆதாரம். மனநிலை. பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் செழிக்க நாம் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டால் போதும். பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, எல்லா ஏரியாவிலையும் ஒரு வெளிப்பாடு தான் தேவைப்படுது. அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளதான் இரவும் பகலும் தேவன் வேதத்தை தியானிக்க சொன்னார். ஓகே, பாருங்க, கிருபை பாருங்களா, என்னெல்லாம் சொல்லலாம். உங்க வாழ்க்கையில எல்லாரும் சாட்சி சொல்ல முடியும். உங்களில் அநேகர் பலவீனங்களிலிருந்து வெளியே வந்திருக்கீங்க. ஏன்னா தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துட்டு. ஆமா, நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பலவீனமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்கிற வெளிப்பாட்டு பெற்றுக்கொண்டீங்க. ஆகையினால்தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த சரீர சுகத்திலே பலத்திலே பெருகி கொண்டே இருக்கிறோம். அதே போல பொருளாதாரத்திலே ஒரு செழிப்பு அடைவதற்கும் தேவை வெளிப்பாடு. வேதத்துல வேற யாரெல்லாம் வெளிப்பாடு பெற்றிருந்தாங்க? பவுலுடைய வெளிப்பாடு 1-2 சொல்லுங்களேன். சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. வெரி குட். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். கர்த்தரால் கூடாத காரியம், எங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. வெரி குட். நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி பைபிள்ல அதிகமான வெளிப்பாடை பெற்றவன் யாருன்னா பவுல் அப்போஸ்தலன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா. ஓகே, நம்முடைய காலத்துல நாம் அறிந்திருக்கிறபடி அதிகமான வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறவர் யாரு? நீங்கள்.
தேங்க்யூ. வேற ஆண்ட்ரூ 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 ஓமா. ஆண்ட்ரூ உமக்கு இல்ல நம்ம படிக்க போற 15 பாடத்துல கிட்டத்தட்ட 12 புஸ்தகம் அவர் புஸ்தகத்தை நம்ம தியானிக்கிறோம். சரிங்களா? வெரி குட். அப்போ எல்லாவற்றுக்கும் தேவை வெளிப்பாடு. வெளிப்பாடு என்றால் என்ன? அவர் எழுதி தந்திருக்கிறதை நம்புவதுதான் வெளிப்பாடு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இது ஒரு பேசிக் நாலேஜ். அப்புறம் பார்த்தா என்ன நடக்குது? பவுல் மூலமா பயங்கரமான சுகம் நடக்குது. இயேசு கிறிஸ்து மூலமா சுகம் நடக்குது. வியாதி நீங்குது. இதையெல்லாம் நாம் தியானிக்க 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 எனக்கும் வியாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்முடைய மைண்ட் ஏற்றுக்கொள்ளுது. இப்படி எடுத்துக்கொள்வோமா? வெளிப்பாடு என்றால் என்ன என்றால், நம்மை பற்றி என்ன எழுதியிருக்கிறதோ அதை நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ளுவதுதான் வெளிப்பாடு. அப்படி எடுத்துக்கொள்வோம் இல்லையா? இதைத்தான் 12:2 சொல்றாரு. மனதை புதிதாக்குங்க, ஏற்றுக்கொள்ள வையுங்க. உங்களை குறித்து தேவன் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள வையுங்கள் அப்படிங்கிறார். நான் உங்களுக்காகவும் பலருக்காகவும் எனக்காகவும் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறதுனால எனக்கு ஈஸியா ஒரு வெளிப்பாடு வருது. என்ன வெளிப்பாடு? ஹீலிங் மாத்திரமல்ல, டெட் ரைசிங்கும் ஈஸி தான். எவ்வளவு இது இருந்தா போதும், எவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். ஆமா, இன்னைக்கு 3வது மெயில் போட்டிருக்கிறேன். யாருக்குன்னா என்ன? டேர்னிங் பேக் யூஎஸ்ஏவா? ஆமா, எப்பா அவரை உயிரோட எழுப்பாம அடக்கம் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கேன். யார? சார்லி கேர்க்க. ஏன்? கடுகளவு விசுவாசம். அந்த வார்த்தை எனக்கு அந்த வார்த்தை எனக்கு வெளிப்பாடாயிட்டு. எந்த வார்த்தை? ஆமா, கடுகளவு விசுவாசம். எதனால என்னுடைய மனது அதை கொள்ளுகிறது? எவருமே வேதத்துல கஷ்டப்பட்டு யாரையும் உயிரோட எழுப்பல. எந்த ஒரு சுகத்துக்கையும் பெற்றுக்கொள்ள யாரும் கஷ்டப்படல இல்லையா? அப்ப இதெல்லாம் நமக்கு வெளிப்பாடாக வருகிறது போல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதுனால நாம் எல்லாரும் ஐஸ்வர்யத்திலே இந்த பாடம் முடியும் போது 10 வகுப்புகள் முடிகிறதுக்குள்ளாக பொருளாதாரத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய அற்புதம். சொல்லுங்க, எனக்கும் அற்புதம். ஆமா ஆமா, உங்களுக்குள்ள சொல்லி கொடுங்க. சரிங்களா? ஆமா ஆமா, அதை நம்ம உறுதியா இருப்போம். ஏனென்றால் நாம் சரியான சத்தியத்தை அறிந்து கொண்டே இருக்கிறோம். அந்த அறிவு பொருளாதாரத்தை குறித்து ஒரு வெளிப்பாடை கொடுக்க போகிறது. அப்பொழுது நாம் நிச்சயமாகவே எழுதி இருக்கிறபடி பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். பிரதர், நம்ம கொஸ்டின் நம்பர் 5க்கு போவோமா? ஆபிரகாமுடைய நம்பிக்கைக்கு எது அஸ்திபாரமாக இருந்தது? நமக்கு எது அஸ்திபாரம்? வெரி குட். யாரு சொல்லணும்? மகேஸ்வரி அம்மா, பேம் 2 பேர். எஸ் மகேஸ்வரி சிஸ்டமாக்கு ஈஸியான கொஸ்டின் வந்துட்டு. தேங்க்யூ பாஸ்டர். 23வது பக்கத்துல 2வது பந்தி, ஆபிரகாமுடைய நம்பிக்கைக்கு அஸ்திவாரமாக இருந்தது என்னவெனில், தேவன் அவனுக்கு தரிசனமாகி நான் உன்னை ஆசீர்வதித்து பேரமைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தையாகும். ஒன் வேர்ட்ல சொல்லுங்க. வாக்குத்தத்தம் தான் பாஸ்டர். வாக்குத்தத்தம் அல்லது வார்த்தை. கரெக்டான பதில். பாருங்க, பேஜ் 23, செகண்ட் பேராகிராஃப். கேள்வி என்ன? ஆபிரகாமுடைய நம்பிக்கைக்கு எது அஸ்திபாரமாக இருந்தது என்றால், தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தை. அப்படி நீங்க பஞ்சா அடிக்க பழகுங்க எல்லாருமே. சரிங்களா? அது உங்க மனசுல ஆழமா அப்பதான் பதியும். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை. எந்த வசனத்துல அவருக்கு வார்த்தையை சொன்னாரு? ஆதியாகமம் 12:1-2. சரிங்களா? ஆமா, அந்த வார்த்தை. ஓகே, எதுதான் நமக்கும் அஸ்திபாரம்? அதேதான், அதே வார்த்தை தான். சரிங்களா? ஒரு வசனம் இருக்கு பாருங்க சங்கீதத்துல, தேவன் தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார்.
அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் நீங்க வந்து ஒரு யாருக்கோ சுவிசேஷம் சொல்லும் பொழுது அல்லது ஒரு சின்ன கூட்டத்துக்கோ பெரிய கூட்டத்துக்கோ பேசும் பொழுது நீங்க 1/2 மணி நேரம் செய்து கொடுத்தா குறைந்தது ஒரு 5 தேவனுடைய வார்த்தையாவது அதுல இருக்கணும். 10 வார்த்தை கூட இருக்கலாம். சரிங்களா? அந்த வார்த்தையில் தான் பவர் வச்சிருக்காரு. அந்த வார்த்தையை தான் என்ன செய்யும்? அதுல உள்ள அந்த வல்லமையை தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கதாக தேவன் வார்த்தையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை தேவன் எதற்கு ஒப்பிடுகிறார்? வாளுக்கு, விதைக்கு ஒப்பிடுகிறார். விதைக்கு. இல்லையா? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். எதை? வார்த்தைய. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ the Lord has made everything simple. இந்த வார்த்தையை தியானிக்கிறது அல்லது வார்த்தையை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளுவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த பிரசங்கம் கேட்கணும், எந்த பிரசங்கம் கேட்கக்கூடாது. கேட்க வேண்டிய பிரசங்கங்களை கண்டிப்பாக கேளுங்கள். சரிங்களா? ஏன்? கேள்வியினால என்ன வரும்? விசுவாசம். விசுவாசம் வரும். எவ்வளவு அதிகமாக கேட்குறீங்களோ அவ்வளவு அதிகமாக விசுவாசம் வரும். என்ன நடக்கும்? 120 வயசுல சமாதானமா மரித்து, சங்கடம் இல்லாமல் மரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போலாம். சரிங்களா? அது வரைக்கும் என்ன செய்யணும்? வேதத்தை நம்ம தியானிச்சுட்டே இருப்போம். இப்ப நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் வந்திருக்கிறது. நம்முடைய சந்ததிகிட்ட ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்பாரு. ஏன்னா இந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய வாய்ப்பு பழைய சந்ததிக்கு இல்லை பாருங்க. நான் எத்தனை பேருக்கு புரியுது இல்ல? இப்ப சோசியல் மீடியா, டெலிவிஷனு, அப்புறம் நல்ல புஸ்தகங்கள், சரியான சத்தியத்தை போதிக்கிற பிரசங்கம் எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்ப நம்ம நிறைய கேட்கணும்னு அவர் எதிர்பார்ப்பார். யாரிடத்துல அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்துல அதிகம் கேட்கப்படும். அப்ப நம்ம இடத்துல, இந்த சந்ததி இடத்துல அதிக விசுவாசத்தை தேவன் எதிர்பார்ப்பார். எனவே நிறைய கேளுங்க. சரிங்களா? பிசாசு என்ன சொல்லுவோம் தெரியுமா? உனக்கு இன்னைக்கு டைம் இல்லாம நீங்க அதுக்கு இடம் கூடாதீங்க. அப்பாலே போ சாத்தானே. நீங்களே வைக்கணும். என்ன வைக்கணும்? காலையில டிஃபன் பண்ண முன்னாடி குறைந்தது ஒரு 1/2 hour மெசேஜ் கேட்பேன். என்னுடைய மெசேஜ் மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் எந்த மெசேஜ் கேட்கலான்ட்டு. ஒரே நபருடைய செய்தி 100-200 கேட்டீங்கன்னா உங்களுக்கு சில நேரம் போர் அடிக்கலாம். தப்பு இல்லை. அப்போ அடுத்தது யாரை கேட்கணும்? உங்க எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. சரியான சத்தியத்தை போதிக்கிற பிரசங்கங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவைகளை கேட்பதற்கு நீங்கள் அசதியா இராதீர்கள். கர்த்தர் நல்லவர். 6வது கேள்விக்கு போகலாமா பிரதர்? பணத்தை குறித்து நமக்கு தேவையான மனப்பக்குவம் என்ன? எஸ் சிஸ்டர் மேம். பணத்தை குறித்து நமக்கு தேவையான மனப்பக்குவம் என்ன? தேவன் நமக்கு கொடுத்த பணத்துக்கு நாங்கள் எங்களுடையதில்லை, நாங்கள் அதுக்கு உக்கலக்காரனராக இருக்கிறோம். வெரி குட். கரெக்டா சொல்றீங்க. வெரி குட். அப்போ அதற்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? தேவனே உங்களிடம் ஒப்படைச்சிருக்கிறார், கொடுத்து வச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு பேங்க் மாதிரி. அவர் எங்களுக்கு அதை பொருளை சம்பாதிக்க வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். ஓகே ஓகே, வெரி குட். பாருங்க, நான் இதுல கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன் அருமையானவர்களே. பேஜ் 15 கடைசி பேராகிராஃப் வாசிக்கிறேன். இதை குறித்து தான் நிறைய அவர் எழுதுறாரு. இது நமக்கு என்ன தெரியும்னா, பெரிய ஒரு பொருளாதார திரட்சியை தந்துவிடும். 15 லாஸ்ட் பேராகிராஃப். நீங்கள் சம்பளம் வாங்கும் போது அல்லது ஒரு வேலையில் உழைத்து கொண்டிருந்தாலும் நீங்கள் வாங்கும் சம்பளம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது என்ற ஒரு மனப்பான்மைக்கு நீங்கள் வர வேண்டியது முக்கியம். தேவனே உங்களுக்கு தாளந்துகள், திறமைகள் மற்றும் சகல நன்மைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் பணத்தை தேவனே உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஆக்சுவலா இது எப்படி எழுதணும்னா,
தன்னுடைய பணத்தை தேவனே நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். சரிங்களா? எனவே தேவனின் பணத்தை அது உங்களுடையது அல்ல, பொறுப்பாக கையாளும் ஒரு மேற்பார்வையாளன் என்ற ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம அப்படி நடத்துவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நன்றி. அவன் நீங்க ஏராளமாக உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். அது எங்களுடைய பணம் அல்ல, உம்முடைய பணம். நீர் சொல்லுகிற பாதையிலே நாங்கள் அதை செலவழிக்க ஆண்டவரே எங்களை நடத்துவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவின் நாமத்தில். ஆமென். 7வது கேள்வியும் அதே தான், பரவாயில்ல. 7வது கேள்வி போடுங்க பிரதர். தேங்க்யூ லார்ட். பொருளாதாரத்தை குறித்து முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? எஸ், புதிதா ஸ்கிரீன்ல வராதவங்க யாராவது சொல்லுங்க, ஒன் வேர்ட்ல சொல்லுங்க. நான் சொல்லவா பாஸ்டர்? சொல்லுங்க. நமக்கு கொடுத்த விருப்பவைகளை நாம் பொறுப்பாளராக இருக்கிறோம். அவ்வளவுதான், பொறுப்பாளர்கள், அவ்வளவுதான். ஆமென். சரிங்களா? பொருளாதாரத்தை குறித்து முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பேஜ் 14ல செகண்ட் பேராகிராஃப். முதலாவது நாம் பொருளாதாரத்தை குறித்தும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் நமக்கு கொடுத்திருப்பவைகளுக்கு நாம் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம் என்பதே. பொருளாதாரத்தை கையாள்வதை குறித்து இயேசு போதித்த ஓமையில் புத்திசாலியாக இருந்த ஒரு உக்கரானக்காரனை குறித்து கூற. ஓகே, நாம் உரிமையாளர்கள் கிடையாது என்கிற மனப்பான்மை. சரிங்களா? நான் இப்படி நம்ம வாசிக்கிறதுனால இதை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? முதலாவது நம்முடைய தேவைகளுக்காக தான். சரிங்களா? நாம சந்தோஷமா இருக்கவும் தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 8வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். எந்த மனநிலை சுய முயற்சியில் நம்மை முற்பட வைக்கும்? ஆவனா, எந்த மனநிலை தேவ ஆசீர்வாதத்தை எளிதில் பெற்றுக்கொள்ளும்? வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. வேற சொல்லுங்க. ஸ்ரீதேவி சொல்லுங்க. எனக்கு சொந்தம் என்ற மனநிலை உடையவர்கள் எல்லாவற்றையும் தாங்களாகவே செய்ய முற்படுவார்கள். ஆனால் ஒரு மேற்பார்வையாளன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எளிதாக பெற்றுக் கொள்வான். 17வது பக்கம் லாஸ்ட் பேராகிராஃப். மேற்பார்வையாளன் நன்மை எப்படி யார் என்று விளங்கப்படுத்துறா சொல்றேன். வெரி குட், வெரி குட் சிஸ்டர், கரெக்டான பதில். நீங்கள் முன்னுக்கு இருக்க அந்த பிளாக் லெட்டர்ஸ்ல முதல் ப்ரீவியஸ்ல இருக்கு பேராகிராஃப். ஓகே ஓகே ஓகே, வெரி குட். பேஜ் 17ல கடைசி பேராகிராஃப் பார்ப்போம், அல்லது அதுக்கு முந்தின பேராகிராஃபும் பார்ப்போமா? நான் வாசிக்கிறேன். 3வது பேராகிராஃப். உங்கள் பணத்தை குறித்து உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்ற நிலைக்கு வருவதற்கு முதல் படி பணம் உங்களுக்கு சொந்தமில்லை என்ற மனப்பான்மையை பெற்றுக்கொள்வதுதான். பணத்தை இறுக பிடித்து கொள்வதற்கு பதிலாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், தேவன் என்னிடத்தில் ஒப்புவித்ததற்கு நான் மேற்பார்வையாளன். தேவன் எனக்கு திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். தேவன் எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். வரலாற்றில் மிகவும் செழிப்பான ஒரு காலகட்டத்தில் செழிப்பான ஒரு தேசத்தில் என்னை வைத்து ஆசீர்வதித்து இப்போது இருக்கும் செல்வத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு விருப்பமான வகையில் நான் அதை செலவழிக்க முடியாது. நான் ஒரு மேற்பார்வையாளன். எனக்கு சொந்தம் என்ற மனநிலை உடையவர்கள் எல்லாவற்றையும் தாங்களாக செய்ய முற்படுவார்கள். ஆனால் மேற்பார்வையாளன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எளிதாக பெற்றுக்கொள்ளுவான். அப்போ இதுல நீங்க கொஞ்சம் கவனிப்போம். அதாவது நமக்கு பணம் வரும்பொழுது, ஆண்டவரே நீர் எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி என்கிற நன்றி சொல்லி, இது தேவனுடைய பணம் என்று அந்த உணர்வுடையவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எளிதாக பெற்றுக்கொள்வார்கள் என்று எழுதுறார். சரிங்களா? இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர் பாருங்க, கர்த்தர் நல்லவர். இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா?
உங்க கணவனோ அல்லது உங்க பேங்க்லயோ பணம் தந்தா பணம் வரும்போது நம்ம என்ன நினைக்கணும்? இது நான் மேற்பார்வையாளனாக இருக்கிறேன் என்று மனநிலை இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று தன்னுடைய அரை நூற்றாண்டு தேவனோடு பயணிக்கிற ஆண்ட்ரூ மக் எழுதுறாரு. நம்ம அதை இந்த நாள்ல நம்ம மனதை மாற்றி நான் இன்னும் அதில் தெளிவா இருப்போம். சரிங்களா? ஆமா, பாருங்க, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. நீங்க இன்னைக்கு ஒரு வேளை கனடாவில் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், ஆனா அது தேவனுடைய சிறந்தது அல்ல. 100 வீட்டுல இருந்து உங்களுக்கு வாடகை பணம் வரணும். அதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அது எப்பொழுது வரும்? இந்த மனநிலை வரணும். எந்த மனநிலை? ஐ எம் a steward, நான் ஒரு மேற்பார்வையாளன். அந்த மனநிலை வரும்பொழுது ஏராளம் தாராளமாக பெற்றுக்கொள்ளுவீர்கள். அது மாத்திரமல்ல, கடந்த காலத்துல நீங்க எதிலையாவது பணத்தை இழந்திருப்பீங்க. அந்த காயத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? மறந்துருங்க. ஐயோ, நான் தப்பா பண்ணிட்டேன், நான் தப்பா தீர்மானம் எடுத்துட்டேன், அப்படி நினைக்க கூடாது. இன்னும் பாத்தீங்கன்னா, தேவனுக்கு வேஸ்ட் என்று சொல்லி ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் புரியுது பார்ப்போம்? வீண் என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது. 5 அப்பம் 2 மீன், அதன் மூலமாக தேவன் அற்புதம் செய்த பொழுது எத்தனை கூடை வீணாயிற்று? 12 கூடை. அது வீணாக்குனாங்களோ சாப்பிட்டாங்களோ அது மேட்டர் இல்லை. தேவனால் 12 கூடையும் மீதம் கொண்டு வர முடியும். 12,000 கூடையும் வெளியே மீதி கொண்டு வர முடியும். பாருங்க. சரிங்களா? ஆமா 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 ஆமா, அருமையானவர்களே, 40 வருஷம் தினந்தோறும் ஆகாரம் கொடுத்தாரு இஸ்ரவேலர்களுக்கு, லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்களுக்கு. தினந்தோறும் வீணாயிற்று. எக்ஸஸா தான் கொடுத்தாரு. சேர்த்து வச்சா நாரி போகுது, வேஸ்ட் ஆயிற்று. ஏன் கொடுத்தாரு? ஐயா, நமக்கு குறைவு என்பதே கிடையாதுங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நான் ஒரு காரணம் சொல்றேன்னா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி எந்த பழமாக இருந்தாலும், ஆப்பிள் பழமாக இருந்தாலும், திராட்சை பழமாக இருந்தாலும், கொய்யா பழமாக இருந்தாலும், மாம்பழமாக இருந்தாலும், மனிதன் சாப்பிடுவதை விட அதிகமாகத்தான் வீணா போகுது, தரையில விழுந்து கிடக்குது. ஏன்னா அவ்வளவு சர்ப்ளஸ் அவர் கொடுக்கக்கூடியவர். அது அவருக்கு ஒரு மேட்டரே இல்லை. அவர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை போல அழைத்து சிருஷ்டிக்க வல்லமை உள்ள தேவன். 5 அப்போ 2 மீன் எடுத்து ஸ்தோத்திரம் பண்றாரு. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பங்கிட்டு கொடுத்தா அந்த ஒரு சிறுவன் அல்லது ஒருவன் சாப்பிடக்கூடிய ஆகாரம் 25,000 பேர் சாப்பிடக்கூடிய ஆகாரமாக பெருகி மீதியும் வேஸ்ட் ஆகுது பாருங்க. சரிங்களா? தொடர்ந்து நம்ம இதை கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படியே நீங்க விசுவாசிங்க. ஒரு வகுப்பு இன்னைக்கு நம்ம முடிச்சிருக்கிறோம், இன்னும் 9 வகுப்பு இருக்கு. இது முடிக்கிறதுக்குள்ளாக பொருளாதாரத்துல மிக உன்னதமான நிலையை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். யூடியூப்ல இணைய போகிறவர்களும் அடைய வேண்டும். சரிங்களா? அதற்காக தான் தேவன் நம்முடைய மனதை சரி செய்கிறார். மனதை, இந்த பொருளாதாரத்தை குறித்து நமக்கு இருக்கிற மைண்ட் செட்டை மாத்துறார். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். பிரதர், கொஸ்டின் நம்பர் 9 போடும். ஆபிரகாம் எந்த சத்தியத்தை அறிந்தபடியால் வறட்சியான பூமியை விசுவாசத்தோடு தெரிந்து கொள்ள முடிந்தது. செழிப்பான பூமியை தம்பிக்கு விட்டு கொடுக்க முடிந்தது. ஒன் வேர்ட் ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அல்லது ஒரு 2-3 வேர்டுல ஒரு சென்டென்ஸ்ல ஆன்சர் வரணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய ஆசீர்வாதமே லோத்தை காட்டிலும் ஆபிரகாமை அதிகமாக செழிக்க வைத்தார். வேற யாராவது? நான் எங்கே போனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று ஆபிரகாம். இல்ல, வேற யாராவது? எந்த ஒரு சத்தியத்தை அறிந்திருந்தபடியால் தேவனே ஆதாரம். தேவனே ஆதாரம். தேவனே ஆதாரம். ஒன் சென்டென்ஸ் தான் ஆன்சர். எப்பா, தேவன் தான் எனக்கு ஆதாரம். அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு சத்தியத்தை அவன் அறிந்திருந்தான். நான் வாசிக்கிறேன்.
பேஜ் 20 நான் வாசிக்கிறேன், பரவாயில்ல, நீங்க கவனிங்க. ஆமா, ஏதோ நமக்கு நாலேஜுக்காக இல்ல, நாமும் எப்படி வந்துடணும், தேவன் எனக்கு ஆதாரம், அந்த ஒரு ஆதாரம் போதும். ரைட், நான் வாசிக்கிறேன் பேஜ் 20, கேள்வியை வாசிக்கிறேன். ஆபிரகாம் எந்த சத்தியத்தை அறிந்திருந்தபடியால் வறட்சியான பூமியை விசுவாசத்தோடு தனக்காக தெரிந்து கொள்ள முடிந்தது என்றால், பேஜ் 20 கடைசி வர, தேவனே ஒரே ஆதாரம் என்று ஆபிரகாம் முழு உறுதியுடன் இருந்ததை இந்த வேத பகுதி வெளிப்படுத்துகிறது. அதனாலதான் தம்பிக்கு தைரியமா விட்டு கொடுக்க, நீனும் நல்லா வாழ்ந்துக்கடா, நானும் வாழ்ந்துக்கிறேன். ஆனா இது நமக்கு சாத்தியமா? கிறிஸ்டினா ஒரே சிரிப்பா இருக்குது. என்னமா இதெல்லாம் நம்மளால முடியுமா? கஷ்டம்ல. ஆனா அவன் எப்படிங்க அப்படி விட்டு கொடுத்தான்? ஏன்னா நம்ம இப்படி யோசிப்போம், நெடுகவே அவன் பாக்குறான், குழந்தை பெற்றுக்கொள்ள வழியே இல்லை இல்லையா? அப்பவும் செத்து போன சரீரத்தில இருந்தும் செத்து போன கற்பப்பையில இருந்தும் தேவன் ஒரு குழந்தைய கொடுத்தார் என்றால், பலியாக கொடுத்தவனை உயிரோடு திரும்ப கொடுத்தார் என்றால், அவன் அப்படி வந்துட்டான். ரைட்? அவனும் நம்மை போல மனிதன்க, அவன் ஒன்றும் ஊழியக்காரன் கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன், நம்மை போல உழைத்து சம்பாதித்து சாப்பிட்டவன். உடனே நம்ம என்ன நினைச்சிடோம்னா அவன் ரொம்ப பெரிய ஆள், அப்படி கிடையாது. தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஊழியக்காரர்களுக்கும் சரி விசுவாசிகளுக்கும் சரி, தேவனே ஆதாரமாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தேவனே ஆதாரமாக இருக்கிறார் என்று முழு உறுதியுடன் நம்புவது எப்படி? யோசிங்க, நான் கொஞ்சம் டைம் இருக்கு. தேவனே ஒரே ஆதாரம் என்று முழு உறுதியுடன் இருக்க யோசிங்க, என்ன செய்யலாம்? ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். அவர் தான்ப்பா எனக்கு ஆதாரம் என்று அவரை முழுவதுமாக சார்ந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய மனநிலை மாற்றுவதற்கு என்ன செய்யலாம்? அவர் எங்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அவர் எங்களுக்காக சிலுவையில மரித்து எங்களுக்காக பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார். ஓகே, அந்த ஆங்கிள் யோசிப்போம். பாருங்க, நமக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கு கந்தல்னு தெரியும். ஒரே ஆதாரம் அவர்தான், அவர்தான் என்ன நீதிமான் ஆக்கியிருக்கார். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தல்னு தெரியும். அப்போ அதே போல ஐஸ்வர்யத்திற்கும் அவர்தான் ஆதாரம் என்று நம்ம மைண்ட் செட்டை கொண்டு வருவோம். ஏன்னா நம்ம பலத்துல நம்ம ஓடி ஓடி பெருசா சம்பாதிக்க முடியல. அவருடைய திட்டம் என்ன? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும். இது நம் ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் சொல்லுகிறாருங்க. ஏராளமான ஏழைகளுக்கு வாரி கொடுக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். இல்ல இது யாருக்கோ சொல்லியிருக்கு நம்ம நினைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் 9 மணி நேரம் இதை தியானிக்க போறோம். அருமையானவர்களே, சாதாரண ஒரு நேரம் அல்ல, தேவன் நம்மோடு இடைப்படுகிற நேரம். எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு. எது சாதகமா இருக்கு? வார்த்தை நமக்கு சாதகமாக இருக்கிறது. என்ன வார்த்தை? யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு, நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அது நம்முடைய உழைப்பினாலேயோ நம்முடைய கீழ்ப்படிதல்னாலோ வந்ததில்லை. இயேசுவையே நமக்கு நீதியாக்கி விட்டார். அதே போல இயேசுவையே நமக்கு ஐஸ்வர்யத்திற்கும் ஆதாரம் ஆக்கி விட்டார். அவருக்கு வெளியே நாம் ஆசீர்வாதம். அப்ப நீங்க செய்யற வேலையை விட்டு விட வேண்டும்னு நான் சொல்லல. நீங்க செய்கிற வேலையிலே ஒரு பெரிய அபிவிருத்தியை எதிர்பாருங்கள். ஆமா, நான் இன்னொரு சொல்லுவேன் பாருங்க, தேவன் பொதுவாக ஆளுகை செய்யும்படியாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார். சரிங்களா? அப்படின்னா என்ன பொருள்னா, நீங்க இன்னொருவருக்கு அடிமையா இருக்கிறது அல்ல. நீங்க ஒருவேளை வேலை செஞ்சா நீங்க வேலையை விடணும்னு சொல்லல. இன்னொரு இன்கமுக்கு ஏதாவது செய்யலாமான்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. செகண்ட் இன்கமுக்கு ஏதாவது செய்யுமா கேளுங்கள். ஏன்? ஏழைகள் வாழ வைக்க வேண்டும் இல்லையா? அதை யோசிங்க. ஐயா, எனக்கு ஒண்ணும் தெரியாத, எனக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லையே, அதுக்கு தான் யாரு? அவரே ஆதாரம். உங்களுக்கு தேவையான ஞானம், உங்களுக்கு தேவையான முதலீடு, எல்லாவற்றுக்கும் அவரே ஆதாரமாக இருக்கிறார். சூப்பர் நேச்சுரலா
அவர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவார், ஞானத்தையும் ப்ரொவைட் பண்ணுவார். பிரதர் நான்லாம் பெண்ணா இருக்கிறேன், வயசும் ஆயிட்டு, என்ன செய்யலாம் அப்படியே யோசிக்காதீங்க. சரிங்களா? சென்னையிலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ரேச்சல்னு ஒரு சிஸ்டர் நம்ம ட்ரூத் லவர்ஸ் அகாடமிக்கு வருவாங்க பாருங்க, இங்க அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எனவே என்ன செய்திருக்காங்க, மகா வீட்டில் இருக்காங்க. ஷீ இஸ் அரௌண்ட் 70 years old, 65+. அவங்க வந்து இங்க என்ன செய்யறாங்கன்னா பிரியாணி தயாரிச்சு கொடுக்குறாங்களாம். சரிங்களா? அதை செய்வதற்கு ஞானமும் அவராகவே இருக்கிறார், அது தேவையான மனித ஒத்தாசையும் அவராகவே இருக்கிறார், அதுக்கு தேவையான ஆர்டரும் அவராகவே இருக்கிறார், சகலமும் அவராக இருக்கிறார். அருமையானவர்களே, சரிங்களா? கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யலாம் கேளுங்க, உங்க பிள்ளைகள் ஒத்துழைப்பார்கள் என்று நம்புங்க. சரிங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனே நமக்கு ஒரே ஆதாரம் என்று ஆபிரகாம் மன உறுதியுடன் இருந்ததுனால தான் வறட்சியான பூமியை அவனாலே தெரிந்து கொள்ள முடிந்தது. வறட்சியிலும் திரட்சியை தருவார் என்று அவனாலே விசுவாசிக்க முடிந்ததுக்கு காரணம் அவர்தான் ஆதாரம். ஐஸ்வர்யத்திற்கும் அவர்தான் ஆதாரம். எஸ் பிரதர். பொருளாதார உக்ரானத்துவம் முதல் நாம் கற்றுக்கொள்ளும் 3 முக்கிய சத்தியங்கள் யாவை? நான் கேட்கிறவங்க சொல்லுங்க. சரிங்களா? 3 இல்ல 4 5 கூட சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆளுக்கு 1 சொல்லலாம். முதலாவது யார் சொல்றீங்க? பொறுமையா சொல்லுங்க, அவசரப்பட வேண்டாம். கேள்வியை வாசிடுறேன். நம்ம ஒரு பாடத்தை முடிக்கிறோம். இந்த பாடத்துல நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான சத்தியங்கள் ஒன்றா சொல்லலாம். யாரு முதலாவது சொல்றீங்க? இதுவரைக்கும் சொல்லாதவங்களும் சொல்லுங்க, சொன்னவங்களும் சொல்லுங்க. ஒன்னு. வெரி குட் சிஸ்டர், தேங்க்யூ. இனிமே நீங்க சொல்ல வேண்டாம். தேவன் மாத்திரமே நம்முடைய பொருளாதாரத்திற்கு ஆதாரம். ஒண்ணு அந்த சத்தியம். 2வது சத்தியம், தேவன் தந்த பொருளாதாரத்துக்கு நாங்க மேற்பார்வையாளர்கள், நாம உரிமையாளர்கள் கிடையாது. அது சின்ன பணமா இருக்கலாம், $10 இருக்கலாம். இந்த உணர்வோட நாம இருப்போம், ஏன்னா நம்ம பெருகணும். சரிங்களா? ஓகே, 2வது பாடம் சொல்லிட்டீங்க. 3வது பாடம், வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார் என்று நம்புறேன். ஓகே, இப்படி எடுத்துக்கிட்டோமா? வாக்கு தத்தமே நமக்கு போதுமானதா இருக்கிறது. அதாவது வார்த்தையே அஸ்திபாரம்னு பார்த்தோம். வேற என்ன சொல்லலாம்? அவரே பெருக்கத்தை தருபவர். ஓகே, அவரே, அப்படியே பிடிச்சிடுங்க. அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கு. அவரே பெருக்கத்தை தருகிறவர். காரியம் ஒன்றுமில்லை. ஓகே, வெரி குட். ஆமா, அந்த தேவன் வறட்சியான ஆபிரகாமுடைய பூமியை செழிப்புள்ளதா ஆக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்வார். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். நான் அப்படியே உங்களை பிளஸ் பண்றேன். சரிங்களா? 2வது பாடம் அடுத்த வாரம் இதே நேரத்துல நடக்கும். அப்படியே பிளஸ் பண்ற, நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறோம். அது எளிதான காரியம் என்று நம்புங்க. எது எளிதான காரியம்? பூமி தாங்க அல்லது ஒரு பொருளாதார செழிப்பை பெற்றுக்கொள்ளுவது எளிதான காரியமா? நம்ம தேவனுக்கு எளிதான காரியமா இல்லையாங்க? நான் நினைக்கிறேன் கஷ்டமான காரியத்தெல்லாம் அவரே செய்துட்டாரு. எது கஷ்டம்? நம்மை போல பாவிகளை ரட்சிப்பது ஒருவேளை கஷ்டமா இருக்குல்ல, அதையே செய்துட்டார. நம்மை பாதுகாக்கிறாரு. என்ன? ஆமா. பொதுவா நான் ஆஃப்லேட் என்ன பார்க்குறேன்னா, நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? தேவன் நமக்கு இதுவரைக்கு தேவையான பொருளாதாரத்தை தந்து கொண்டே இருக்கிறார். அதற்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். இல்லை, பீயிங் கிராட்டிடியூட். ஆமா, கர்த்தர் நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு சின்ன பணம் வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சரிங்களா? உங்க வங்கி கணக்குல எது வந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ, பொருளாதாரத்தை குறித்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களின் நிமித்தமாக இந்த பாடத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் சாதாரண ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையை முடிக்க நாங்கள் விரும்பவில்லை ஆண்டவரே.
ஆமென். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னென்னலாம் கனவு கண்டிருக்கிறார்களோ அத்தனையையும் பெற்று அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, அநேக ஏழைகளுக்கு வாரி கொடுக்கத்தக்கதாக, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அநேக ஏழைகளுக்கு இவர்கள் கொடுக்க இவர்களுக்கு நீரே வாஞ்சையை கொடுத்திருக்கிறேன். அநேக ஊழியங்களுக்கு கொடுக்க நீரே இவர்களுக்கு வாஞ்சையை கொடுத்திருக்கிறேன். அந்த இவருடைய வாஞ்சைகள் நிறைவேறத்தக்கதாக ஏராளம் தாராளமாக. ஓ தேங்க்யூ மாஸ்டர். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதன்படியே அந்த வார்த்தையின்படியே இவர்களுக்கு தேவைக்கும் அதிகமான பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் இவங்க கணக்குல எப்பொழுது இருந்து கொண்டே இருப்பதாக ஆண்டவரே. குறிப்பா ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ்க்கு ஆண்டவரே காணிக்க கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கொடுக்கிற அவர்கள் விதைக்கிற அந்த விதையானது பல்லாயிரம் மடங்குகளாக பெருகி அவர்கள் வங்கி கணக்குக்கே வந்து சூப்பர் நேச்சுரலா வந்து சேருவதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஆமென்.